Hi friends, welcome to Poppins. நம்ம சேனலுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மொறுமொறுன்னு சுவையான வெங்காய பக்கோடா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி தனித்தனியா எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உள்ள சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு 1/2 கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பொரிக்கிற சமயத்தில் லைட்டாக தண்ணியை தெளித்து பொரிச்சுக்கலாம். இப்போது பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் வந்து சூடு ஏறட்டும். நம்ம அதுக்குள்ளே பொரிச்சு எடுக்கிறதுக்கு வெங்காயத்துக்கு வந்து தண்ணியை தெளித்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பக்கோடாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. என்ன அப்படின்னா இப்படி வெங்காயம் வந்து ஒன்று கூட லைட்டாக பிடிச்சா போதும். ஓகே, நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, இது வந்து வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.